Hi students, this is Ajita here. Now we are going to solve question number 1 in exercise 1.6. The question is about if n of A is 25, n of B is 40, n of A union B is 50, n of B dash is 25. Find n of A intersection B and n of U. So இதுதான் நம்ம வந்து first வந்து find out பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா என்னன்றதை நோட் பண்ணிக்கலாம். கிவன் என்ன n of A equal to 25, n of B equal to 40, n of A union B is equal to 50, and then n of B dash is 25. இதான் given கரெக்டுங்களா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? டு ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? n of A intersection B என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அண்ட் n of U என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? நமக்கு n of A intersection B which is equal to n of A plus n of B minus n of A union B. This is our formula. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இதானே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ நோன் டேட்டா எல்லாத்தையும் we are going to substitute in the above formula. ஓகேங்களா? ஸோ n of A intersection B என்ன கொடுத்துருக்காங்க? அது தெரியாது. தட் இஸ் வாட் we have to find out. ஓகேங்களா? ஸோ n of A intersection B as it is, keep it as here. அப்போ n of A என்னது? 25. n of B என்னது? 40 minus n of A union B என்னது? That is 50. Substitute பண்ணியாச்சா? So 25 plus 40 is 65 minus 50, which is equal to 15. So நம்ம என்ன find out பண்ணிட்டோம்? n of A intersection B which is equal to 15 அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம்? find out பண்ணியாச்சு. Then என்ன பண்ணணும்? செகண்ட் ஒன்று வந்து n of U find out பண்ணு. n of U. ஓகே. என்ன நமக்கு தெரியும் ஃபார்முலா? n of U அப்படின்றதுக்கு என்ன வரும்? n of B plus n of B dash, or else n of A plus n of A dash போடலாம். பட் நமக்கு இங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? n of B dash கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் n of B plus n of B dash நம்ம ஆட் பண்ணா we will get the n of U. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலால வந்து நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? n of U is equal to given data n of B நமக்கு என்ன தெரியும்? 40. n of B dash என்னது? They have given us 25. So what is our value? 65. So n of U is equal to 65. This is our answer. So answer நம்ம எழுதிடலாமா? ஆன்சர்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? n of A intersection B is equal to 15. n of U is equal to 65. Find out பண்ணியாச்சா? Okay. Okay. Like that. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? given என்ன கொடுத்துருக்காங்க? n of A is equal to 300, n of A union B is 500, n of A intersection B is 50, n of B dash is 350. So what you have to find out? n of B என்னன்னு find out பண்ண போறோம், n of U என்னன்றத find out பண்ண போறோம். ஈஸி தான். ஓகேங்களா? சால்வ் பண்ணலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் given டேட்டா எழுதிப்போம். given என்ன கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ n of A is equal to 300. குட். அடுத்து n of A union Bன்றது 500. ஓகே. Then n of A intersection Bன்றது 50. And the last n of B dash
அது வந்து 350. This is our given data. Next என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? n of b என்னன்றத கண்டுபிடிக்க போறோம். அண்ட் தென் n of u என்னன்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? n of a intersection b which is equal to n of a plus n of b minus n of a union b. ஓகேங்களா? this is our formula we have known. ஸோ நமக்கு இங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n of a intersection b என்ன கொடுத்துருக்காங்க? 50. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. n of a என்ன கொடுத்துருக்காங்க? 300. We don't know n of b. Just write down. Note down n of b. Minus n of a union b is 500. So 50. 300 minus 500 is minus 200 plus n of b. So இந்த minus 200 இங்கே வரும்போது எப்படி ஆகும்? 50 plus 200 is equal to n of b. கரெக்டுங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற minus 200 லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வரும்போது plus 200ன்னு மாறிடும். ஓகேங்களா? அதான் 50 plus 200. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இது 50 plus 200 நமக்கு என்ன கிடைக்க போகுது? 250. என்ன கிடைக்க போகுது? 250. So our n of b is 250. We find out. Then நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? n of u என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ n of uன்றது என்ன? நமக்கு என்ன தெரியும்? n of b plus n of b dash. இன்னொன்னு n of a plus n of a dashனும் போடலாம். பட் நமக்கு இங்க b dash கொடுத்துருக்காங்க. தென் b வேல்யூ நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ n of u is equal to n of b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? That is 250. n of b dash என்னது? That is given data 350. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 200, 300, 500, 50 plus 50, 600. 100 நம்ம டோட்டலாக என்னது? 600. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஆன்சர். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? n of b is equal to 250 and then n of u is equal to 600. That's all. ஸோ ரெண்டு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.